கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிரியை செய்ய விரும்புகிறார். ஆதி நாட்களிலே செங்கடலை இரண்டாக பிளந்து அதன் நடுவிலே ஜனங்களை நடந்து போக பண்ணினார். அநேக அற்புதங்களை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். குருடர்களுடைய கண்களை திறந்தார். மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினார். இன்னும் அநேக அதிசயங்களை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வேதத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அதிசயங்களை காண செய்ய விரும்புகிறார். சில நாட்களுக்கு முன்பு ஒரு மனிதனை நான் சந்தித்தேன். அப்பொழுது அவர் என்னிடம் கூறினதாவது, என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த மிகப்பெரிய அதிசயம் ஒன்று உண்டானால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஒரு பெரிய அதிசயம் என்று சொன்னார். சிறு வயது தொடங்கி இந்நாள் வரைக்கும் அநேக பாவங்களில் நான் உழன்று காணப்பட்டிருக்கிறேன். நிச்சயம் எனக்கு நரகம் மாத்திரமே. நான் என்று இந்த பூமியை விட்டு கடந்து செல்கிறேனோ அன்று நான் நிச்சயம் பரதேசிக்கு பரலோகத்துக்கு செல்வது அல்ல, நான் நரகத்துக்கு தான் செல்வேன் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இயேசு என்னிடத்தில் வந்தபோது, என் இருதயத்தில் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டபோது ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று உள்ளத்திலிருந்து நான் சொன்னேன். ஒரு நிமிடத்திலே இயேசு என் பாவத்தை மன்னித்தார் என்ற நிச்சயம் நான் பெற்றுக்கொண்டேன். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, சிலருக்கு பாவங்களை இயேசு மன்னித்தது ஒரு பெரிய அதிசயம். மற்றொரு நபர் விதமாக சொன்னார், வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த இயேசு ஒன்றுத்துக்கும் உதவாத என்னுடைய இருதயத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே என்னோடு கூட இயேசு வருவதே ஒரு அதிசயம். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதே போன்ற அநேக அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்திருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயங்களை கர்த்தர் காண செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காண செய்வீராக. அவர்கள் நினைப்பதற்கும் அவர்கள் உம்மிடத்திலே வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியையை நீ நடப்பிக்கும்படியாக கெஞ்சி பிரார்த்திக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.